வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா 12th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 6th இருக்கிற அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா ரெலவென்ட்டான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். நம்ம இப்போ கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 6th யூனிட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் 9th ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 6.9 பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் டன் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம் தான். எ பார்ட்டிக்கல் ஆக்டட் அப்பான் எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் 2i cap plus 5j cap plus 6k cap and minus i cap minus 2j cap minus k cap is displaced from the point 4 minus 3 minus 2 to the point 6 1 minus 3. Find the total work done by the force. இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க் கொஷினில் கேட்டிருப்பாங்க. ஒர்க் டன் அப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம டாட் ப்ராடக்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்தால் போதும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக ஒர்க் டன் ஃபார்ம்லாம் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ கேல்குலேஷன் பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் எப்போயுமே ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா தான் எடுத்து எழுதணும். கிவன் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா F1 F2 ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால F1 F2ன்னு எடுத்துக்கலாம். F1ங்கிறது ஃபர்ஸ்ட் வெக்டர் 2i cap plus 5j cap plus 6k cap எடுத்துக்கலாம். F2ங்கிறது செகண்ட் வெக்டர் minus i cap minus 2j cap minus k cap எடுத்துக்கலாம். அடுத்து பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 minus 3 minus 2 and செகண்ட் பாயிண்ட் 6 1 minus 3 அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது A and B கோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் எழுதுகிற மெத்தடில் கிவன் போட்டு எழுதுங்க. அப்படின்னா தான் நமக்கு என்ன எழுதணுங்கிறது தெரியும். அடுத்து ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் கேட்டாங்கன்னா ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியணும். ஒர்க் டன் ஃபார்முலாவே ஃபஸ்ட்டு எழுதிடலாம். W = F vector dot D vector அதையும் கோட் பண்ணிக்கணும். அப்போ இதில் F வெக்டார்னா என்ன, D வெக்டார்னா என்னன்னு தனித்தனியாக பார்க்கணும். வர்ற ஆன்சருக்கு டாட் ப்ராடக்ட் பார்த்தா ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஸோ F வெக்டார் பார்க்கணுன்னா நமக்கு F1 F2 ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்களா, இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு F வெக்டார் கிடைக்கும். Dனா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் வைஸ் நம்ம வெக்டராக இப்போ மாற்றணும்னாலும் நம்ம டி வெக்டார் கேல்குலேஷன் பார்த்துறோம். இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். டு ஃபைண்ட் எஃப் வெக்டார் தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. அப்படின்னா தான் நமக்கு ஸ்டெப்ஸ் மார்க் அலாட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதில் மொத்தம் 2 எக்ஸாம்பிள் 2 எக்ஸசைஸும் இருக்குது. மொத்தம் 4 ப்ராப்ளம் இருக்கும். இந்த 4 ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது F வெக்டார். டு ஃபைண்ட் F வெக்டார். F வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். F வெக்டாரோட வேல்யூ நமக்கு தெரியும். 2i cap ப்ளஸ் 5j cap ப்ளஸ் 6k cap எழுதிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார் அதையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணணுங்கிறப்ப i வெக்டாரோட ஆட் பண்ணுங்கள். அப்போ 2i வெக்டார் இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ண i வெக்டார் 5j cap minus 2j cap. ஸோ மைனஸ் தான் இருக்குது. இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3j cap. அடுத்து k ரெலவெண்ட்டாக இருக்குது 6 இங்கே -1. ஸோ ஆட் பண்ணால் 5k. i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 5k cap இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது F வெக்டார் வேல்யூ. அடுத்து நமக்கு தேவை D வெக்டார் தேவை. ஸோ D வெக்டார்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் D வெக்டார்னு தேவை. அதாவது நமக்கு இதில் A and B 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ AB வெக்டார் நம்ம பார்த்தோம்னா அதுதான் நமக்கு தேவையான D வெக்டார். AB வெக்டார் எப்படி பார்க்குறோம் நமக்கு தெரியும். டெஃபினேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். இதில் OB வெக்டார்னா செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல B பாயிண்ட்டாக 6i cap ப்ளஸ் j cap மைனஸ் 3k cap மைனஸ் A வெக்டார்னா ஃபஸ்ட் வேல்யூ 4i cap மைனஸ் 3j cap மைனஸ் 2k cap. இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 6 மைனஸ் 4னா 2i cap. இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ 4j cap. இங்கே -3 இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -3 + 2ங்கிறப்ப மைனஸ் k cap கண்டுபிடிச்சாச்சு. ஏபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2i cap ப்ளஸ் 4j cap மைனஸ் k cap. நமக்கு ஃபார்முலாவில் F வெக்டார் டாட் டி வெக்டார் தான் நம்ம ஃபார்முலா. இதில் F வெக்டார் வேல்யூ பார்த்தாச்சு, டி வெக்டார் வேல்யூ பார்த்தாச்சு. தனித்தனியாக பார்த்ததுக்கு இப்போ ஒர்க் டன் ஃபார்முலாவில் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னு பார்த்துருக்கோம். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம். F வெக்டார் பார்த்தீங்கன்னா i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 5k cap டாட் டியோட வேல்யூ இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல 2i cap ப்ளஸ் 4j cap மைனஸ் k cap எழுதிக்கலாம். டாட் ப்ராடக்ட் மீன்ஸ் i வெக்டார் டு i வெக்டார் பார்க்கணும், j வெக்டார் டு j வெக்டார், k வெக்டார் டு k வெக்டார் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ i கேப்போட வேல்யூ 1, இங்கே i கேப்போட வேல்யூ 2, அப்போ 1 × 2. அடுத்து j கேப்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இங்கே 4, அப்போ 3 × 4. அடுத்து இங்கே k கேப்னா 5 இங்கே -1, 5 × -1, அப்போ 2 + 12 -5. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண என்ன வந்திருக்கலாம் 14 - 5ங்கிறப்ப 9 units. This is our required work done value. So work done equivalent to 9 units.
நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். அழகாக இதுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு கிவன் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எஃப் வெக்டார் வேல்யூ எப்படி பார்க்குறது, டி வெக்டார் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு இப்போ ஸ்டெப்ஸ் பார்த்துருந்தோம். அதே மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நமக்கு வர ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிவன் டேட்டாலாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. அதுக்கடுத்து ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாக்கு அடுத்து ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து டாட் ப்ராடக்ட் எடுத்தால் போதும். ஸோ ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலும் அதில் கிவன் டேட்டா, ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் என்னென்ன கேல்குலேஷன் பார்க்கணுமோ அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியான ப்ராப்ளம். கண்டிப்பாக இந்த மாடலில் 3 மார்க் கொஷின் ஆர் சில சமயம் 5 மார்க் கொஷினை கூட கேட்குறாங்க. அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. இன்னும் டைம் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் 6.9 இன்னைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.